அழகான ஒரு லுக் கொடுக்கும். நான் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்படியே ஏன் தைக்கக்கூடாதுன்றது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கம் போட்டு தைச்சிட்டீங்க, கம் போட்டு வச்சுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அது ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் அது காஞ்சிரும். அது ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறைய க்ளூ தடவி இருந்தாலும் அது காஞ்சிரும். ஊசி கொஞ்சம் உள்ளே போக கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நிறைய க்ளூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க. அதனால தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது ஊசி ஈஸியாக உள்ளே போயிட்டு வருதா வரலையான்னு செக் பண்ணுங்கள். அப்படி உள்ளே போயிட்டு உள்ளே வரல அப்படின்னா அது இன்னும் ட்ரையாக காயல. இன்னொரு ஒரு விஷயம், அது நல்லாவே காஞ்சிருச்சு ஆனாலும் அது வந்து வரலை அப்படின்னாக்கா நீங்கள் கம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால மட்டுமே தான். ஸோ நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா அது வந்துடும். அதனால் எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் ஒர்க்ஸை வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணாக்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் ஆர் ப்ராஜெக்ட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரெஃபரன்ஸ் பிக்ஸ் இருக்குது. எதுக்கு டயக்ராம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைனில் எதுவுமே எப்பயுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கற்றுக்கலான்னு இருக்கும். ஆனால் போடும்போது தெரியும். போட்டு முடிச்சுட்டு ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு இடத்துல மறக்காது. மற்றது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் இந்த இடத்துல கொஞ்சம் வளைச்சி கொடுக்குறேன். இந்த லாஸ்ட்டுக்கும் இந்த ஃபஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். வளைஞ்சி இருக்கா? நான் ஏன் உங்களை ஸ்டிக் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். வளைஞ்சி போகும். ஏன்னா அந்த செயின் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நீங்கள் எப்படி வளைச்சி கொடுத்தாலும் அது வளையும். ஓகேவா? நான் இப்போ இழுத்து பிடிச்சி வளைச்சிட்டேன். இப்போ ஒரு எஸ் ஷேப் கொடுத்துருக்கா? இப்போ இதை சுற்றி கண்டினியூவாக ஒரு செயின் ஸ்டிச்சஸ் முடிக்கணும். செயின் ஸ்டிச் எதுக்கு? அது இன்கம்ப்ளீட்டாக இருக்க டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டிச்சஸ். ஸோ செயின் ஸ்டிச் கட்டாயமாக கொடுக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் ப்ளவுஸில் போடுறீங்கன்னாக்கா செயின் ஸ்டிச் கொடுக்க வேண்டியது கிடையாது. இது பிக்சர்ஸ் இன்கம்ப்ளீட்டாக தெரியக்கூடாது, அதுக்காக செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். ப்ளவுஸில் போடும்போது செயின் ஸ்டிச்சஸ் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, பக்கத்தில் சுகர் பீட்ஸ் வந்துடும். ஸோ பீட்ஸ் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல செயின் ஸ்டிச் பதில் சரி த்ரெட்டு செயின் ஸ்டிச்சாக கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். நீங்கள் வச்சுருக்க ஸ்டோனோட கலர் ஒயிட்டு ப்ளஸ் கோல்டு கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா சுற்றி இருக்க ஒரு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுத்த மாதிரி இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ளவுஸில் வந்து நிறைய இடத்துல அவசியப்படாது. சில இடத்துல நீங்கள் கொடி பேட்டர்ன்ஸ் போடுவீங்க. கொடி பேட்டர்ன் போடும்போது சிலருக்கு வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வச்சு எனக்கு தச்சு கொடுங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி டிசைன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து சரி த்ரெட்டால் கொடுக்கணும். மற்ற எந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் சாரியோட கலர்ஸை மேட்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி மொத்தமான மாதிரி ஆயிரும். சில கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்காது. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டு பார்த்துட்டு இது சாரியோட கலர்ஸ்க்கு மேட்ச் ஆச்சா ஆகலையா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட மைண்டுக்கு ஓகேன்னு பட்டால் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லையா, பெட்டர் வே நீங்கள் சரி த்ரெட்டில் போகிறது. பிகாஸ் சரி த்ரெட்டில் போடும்போது ஃபினிஷிங் கொடுக்கணும். இன்னொன்று அவங்க வந்து எல்லா சாரிக்கும் அவங்க பேரப் பண்ணிக்கிறதுக்கு